சென்னைன்னு சொன்னாலே மக்களுடைய மனதாக இருந்தாலும் சரி, பழைய திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, விஷுவலைஸ்டாக காமிக்கிறது மெரினா பீச்சை தான். அப்படிப்பட்ட மெரினா பீச் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு மாறப்போகுது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னா ஒரு சர்டிஃபைடு ஆர்கனைசேஷன் ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்க போகிறாங்க. ப்ளூ ஃபிளாக் பீச்னா என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் அங்கே இருக்கும், அதை வாங்குறதுக்கு ஒரு இடம் என்னென்ன செய்யணும், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம் மெரினா ப்ளூ ஃபிளாக் பீச்சுடைய ஏரியாவிலேருந்து. முதல்ல இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, உலகம் முழுவதும் டூரிஸ்டர்ஸ் சுற்றி பார்க்கக்கூடியவ 69% நபர்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லி சைட்ஸை தான் சுற்றி பார்க்கணும் விரும்புகிறாங்கன்ட்டு சமீபத்திய சர்வே சொல்லுது. எக்கோ ஃப்ரெண்ட்லி சைட்டுன்னும் போது வெளியிடங்களில் நிறைய இருக்கலாம், ஆனால் கடற்கரைகளில் எக்கோ ஃப்ரெண்ட்லி சைட்டை அடையாளம் காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ளூ ஃபிளாக் எனக்கூடிய சர்டிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிரான்ஸில் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை தான் இந்த ப்ளூ ஃபிளாக் என்ற சர்டிஃபிகேஷனை கொடுக்குது. என்னென்ன கிரைட்டீரியா? பீச்சை சுற்றி இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திடக்கழிவு மேலாண்மை எப்படி இருக்கு, தண்ணியோட தரம் எப்படி இருக்கு, இங்க வரக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்கு, எல்லாருக்குமான அக்சசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பல்வேறு கிரைட்டீரியாக்களை இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ஒரு இடம் ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த பணிகளை ஃபுல்ஃபில் பண்ற இடத்திற்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட்ன்றது கொடுக்கப்படுது. உலகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல ப்ளூ ஃபிளாக் இருந்தாலும் இந்தியாவில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் கோவளத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ ஃபிளாக் பீச். இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியான ப்ளூ ஃபிளாக் பீச்சுகளை உருவாக்கணும்னு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து முதல் கட்டமா மெரினா பீச்சை அந்த பணிகளை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சென்னையிலேயே இருக்கக்கூடிய கொட்டிவாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளும் ப்ளூ ஃபிளாக் பீச்சில் வர இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய கடற்கரைகளும் இந்த திட்டத்தின் கீழே இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட்டை வாங்க போறாங்க. இதற்கான அம்யூனிட்டிஸ், இதற்கான ஏற்பாடுகள் எல்லா இடத்துலயும் நடக்க போகுது. அதற்கான திட்ட மதிப்பீடும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கு. இங்க மட்டும் 5.6 கோடி 5.6 crores ஒதுக்கி இந்த பணிகளை எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்காக 20+ crores ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து நம்ம மெரினால ப்ளூ ஃபிளாக் பீச் ஏரியால என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். மெரினா பீச்சை பொறுத்தவரையில் மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய 50 ஏக்கர்ஸை தான் சென்னை கார்பரேஷன் இந்த நீலக்கொடி கடற்கரை ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் மொத்தமே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக பேம்பூ ட்ரங்க்ஸும் அதே போல் தேங்காய் மரத்துடைய பாகங்களையும் கொண்டு இருக்கைகள் அமைச்சிருக்காங்க. இருக்கைகளும் எப்படி இருக்கணும்னா ஒரு பிளசண்டான வியூவாக இருக்கணுன்றதுக்காக அதுலேயே ஒரு சாய்தள ரேம்ப் போன்ற இருக்கைகள் இருக்குது. கொடை வெயிலில் வரக்கூடிய மக்கள் வெயிலில் அப்படி அமர்ந்து பார்க்கறதுக்காக கொடைகளும் பேம்புவாலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பர்பஸ்க்கான வாட்ச் டவர்ஸும் ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகளை கூட்டு வரவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இடமா இருக்கும். அதே போல் அவர்களுடைய நேரத்தை கழிப்பதற்காக சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அவருக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. எல்லாருக்குமே அக்சசபிளா இருக்கணுன்றதுக்காக மாற்றுத்திறனாளிகள் நடைபாதையும் பக்கத்திலே இருக்கு. இப்படி பல்வேறு அம்யூனிட்டிஸோட ஒரு இடத்தை ஏற்படுத்தும் போது இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கான கிரைட்டீரியா மட்டும் அவங்க அச்சீவ் பண்ணாம இந்த மாதிரியான ஒரு ஈவினிங் டைம்ல இந்த ஒரு மெரினா கடற்கரையில சன்செட்டை பார்க்கறதுக்கு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பேம்பூ ட்ரங்க்ஸ்னாலான இந்த மாதிரியான ஒரு ரேம்ப் சீட்டிங்ஸும் அருமையான பொசிஷன்ல ஒரு கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மெரினா பீச்சை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு உயர்த்துறதுக்கு எல்லா வழிகளையுமே சென்னை மாநகராட்சி ரொம்ப உற்று நோக்கி கவனம் செலுத்தி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இங்க நம்ம பார்த்த அம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாம இன்னும் அடிஷனலா நிறைய அம்யூனிட்டிஸ் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் கிரைட்டீரியா அட் த சேம் டைம் மெரினா பீச்சை இன்னும் ஒரு அட்ராக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துறதுக்கு எடுத்துட்டு வர சென்னை மாநகராட்சி முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் ஜூலை இந்த சர்டிபிகேட் கிடைச்சு பப்ளிக்கோடைய அபிஷியல் யூஸுக்காக இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் திறக்கப்படும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த நிலையில எத்தனையோ ஊர்கள்ல இருந்து சென்னைக்கு பிழைப்பு தேடி வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு அன்னைமடியா இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை சர்டிபிகேட், அதாவது ஒரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் வாங்குன்றது
அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். அட் த சேம் டைம் கவர்மெண்ட் கூடயும் சென்னை கார்ப்பரேஷன் கூடயும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கி இந்த பீச்சை இப்போ இருக்கிற மாதிரியே சுத்தமாக வச்சுக்கணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும் கூட. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.